ஆர்வத்தை பணமாக மாற்றுவதில் உங்களுக்கு துணை புரியக்கூடிய எண்ண பழக்கங்களை உருவாக்கி கொள்ள முடியும். 2ஆம் அத்தியாயத்தில் சொன்ன 6 கட்டளைகளை மீண்டும் கவனமாக படியுங்கள். பின்னால் வரப்போகும் ஆர்கனைஸ்டு பிளானிங் என்ற அத்தியாயத்தில் உங்களுக்கான மாஸ்டர் மைண்ட் குழு அமைப்பது பற்றிய 4 கட்டளைகளையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவை தன்னாலோசனை தத்துவத்திலிருந்து எழுந்தவை என்பதை அறிவீர்கள். உறக்க படிக்கும் போது வெறுமனே உணர்ச்சியில்லாமல் படிக்கக்கூடாது. வார்த்தைகளில் உணர்ச்சியை கலந்து படிக்க வேண்டும். எமில் கூவின் சூத்திரத்தை ஒவ்வொரு நாள் கழியும் போதும் எல்லா வகையிலும் நான் குணமாகிக் கொண்டே வருகிறேன். மில்லியன் கணக்கான முறைகள் படித்தாலும் உணர்ச்சியின்றியும் நம்பிக்கை கலக்காமலும் படித்தால் எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை. உணர்வுடனோ உணர்ச்சியுடனோ கலக்காமல் வரும் எண்ணங்கள் ஆழ்மனம் அங்கீகரிப்பதில்லை. இது மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் சொல்ல வேண்டிய உண்மையாகும். ஏனெனில் இதை புரிந்து கொள்ளாமல் செயல்பட்டால் உங்களுக்கு தன்னாலோசனை எந்த பலனும் தராது. பெரும்பாலானவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். உணர்வுபூர்வமல்லாத சாதாரணமான வார்த்தைகள் ஆழ்மனதை ஆட்சி செய்ய முடியாது. நம்பிக்கையோடும் உணர்ச்சியோடும் ஆழ்மனதிற்கு எண்ணங்களையோ வார்த்தைகளையோ கலந்து அனுப்புவது எப்படி என்பதை பயிலும் வரை உங்களுக்கு குறிப்பிடத்தக்க பலன் கிடைப்பதற்கில்லை. இவ்வாறு உணர்வுகளை கட்டுப்படுத்தி வழியனுப்புவது முதல் முறையில் உங்களால் முடியவில்லை என்றால் மனம் தளர வேண்டாம். விலை கொடுக்காமல் எதுவும் கிடைக்காது. ஆழ்மனதை அடைந்து செல்வாக்கு செலுத்தும் திறமைக்கு ஒரு விலையுண்டு. அதை நீங்கள் கொடுத்தாக வேண்டும். கொடுக்காமல் ஏமாற்றவும் முடியாது. இங்கு சொல்லப்படும் கோட்பாடுகளை இடைவிடாமல் பின்பற்றுவது என்னும் விலைதான் அது. குறைந்த விலைக்கு அது கிடைக்காது. நீங்கள் பெறப்போகும் பொருளுக்கு பணம் என்னும் உணர்வு. இந்த விலை கட்டுப்படியாகுமா என்பதை தீர்மானிக்க வேண்டியவர் நீங்கள் ஒருவர் மாத்திரமே. நிறைய விஷயம் நம்ம நினைக்கலாம், இதெல்லாம் எதுக்குடா பணம் சம்பாதிக்கிறதுக்கு டைரெக்டாக எடுத்த உடனே பணம் சம்பாதிக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் சொன்னால் பத்தாதான் நினைப்பீங்க. பட் நம்ம பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா அது நம்ம ஏதோ ஒரு கருவியா அதை மட்டும் யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க இல்லை. அதற்கு நம்ம உடல், பொருள், ஆவி, மனம் எல்லாமே ஒத்துழைக்கணும். அதுவும் சேர்ந்து தான் வேலை செய்ய போகுது இல்லையா? ஸோ அதற்காகத்தான் இந்த நம்பிக்கை, ஆர்வம், தனியாத ஆர்வம், தன்னாலோசனை, முயற்சி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லி பேசிக்கான விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த விஷயங்களை உங்களை கொண்டு போகிறாங்க. ஓகேவா? அதனால தான் இந்த சிந்தித்து பாரு செல்வந்தனாக, திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற இந்த புக்கு உலகளாவில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற காரணம் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்வதன் மூலமாகத்தான் இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனாலையும் தான். ஓகேவா? ஸோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குற வீடியோஸ்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை உங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ அது எனக்கும் ஒரு மோட்டிவாக இருக்கும். நிறைய ஒரு இன்னும் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடணும் அப்படின்னா அது ஜஸ்ட்டு உங்களுடைய சப்போர்ட் மூலியமாக மட்டும்தான் நடக்கும். ஐ ஹோப் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு கண்டினியூ பண்ணலாம். அனுபவம், அறிவும் புத்திசாலித்தனம் மட்டுமே பணத்தை உங்களை நோக்கி இழுத்து வராது. இருக்கும் பணத்தை காப்பாற்றியும் கொடுக்காது. சராசரி சட்டத்தின்படி சில விதிவிலக்குகள் இருக்கலாம். நாம் கூறும் வழிமுறைக்கும் சராசரி சட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இது ஒருவருக்கு பலன் தந்தால் எல்லோருக்குமே பலன் தருவதாகும். ஆனால் இது தோல்வியடைந்தால் அது தனி மனிதனின் தோல்விதானே தவிர வழிமுறையின் தோல்வி ஆகாது. ஒரு முறை தோற்றால் வெற்றி கிட்டும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் எடுத்துக்கொண்ட ஆர்வத்தின் பேரில் மனதை ஒருமைப்படுத்தி அதை தனியாத பிடிவாதமாக ஆக்கும் திறமை இருந்தால்தான் தன்னாலோசனையில் நீங்கள் பலன் பெற முடியும். 2வது அத்தியாயத்தில் சொன்ன 6 கட்டளைகளை நீங்கள் பின்பற்ற ஆரம்பிக்கும் போது மனதை ஒருமுறைப்படுத்துதல் என்னும் தத்துவம் உங்களுக்கு தேவைப்படும். மன ஒருமைப்பாடு அதிக பலன் தருவதற்கு சில ஆலோசனைகளை இங்கே பார்க்கலாம். 6 கட்டளைகளில் முதல் கட்டளை எவ்வளவு பணம் வேண்டும் என்று முதலில் முடிவு செய்து கொள்ளுதல் ஆகும். இதற்கு உங்கள் கவனத்தை பணத்தின் மீது ஒருமுகப்படுத்த வேண்டும். இந்த பணம் நோட்டுகளாக உங்கள் மனதில் தெளிவாக தெரியும் வரை கண்களை மூடிக்கொண்டிருங்கள். தினமும் ஒரு முறையாவது இதை செய்யுங்கள். சில நாட்கள் கழிந்த பிறகு நம்பிக்கை என்னும் அத்தியாயத்தில் சொன்னது போல செய்யுங்கள். அந்த பணம் இப்போதே உங்கள் கையில் வந்துவிட்டதாகவும் காணுங்கள். மிகவும் முக்கியமான உண்மை இது. ஆழ்மனது முழு நம்பிக்கையோடு தனக்கு தரப்படும் உத்தரவுகளை செயலாக்க தொடங்கிவிடும். ஆனால் சில நேரம் உத்தரவுகளை மீண்டும் மீண்டும் பிறப்பிக்க வேண்டியிருக்கும். அப்படி நேருமானால் நீங்கள் ஆழ்மனதை சற்றே ஏமாற்ற வேண்டி வரலாம். சட்டப்பூர்வமாகத்தான். நான் நம்புகிறேன், நீயும் நம்பு. எனக்கு வரவேண்டிய ரூபாய் உன்னிடம் இருக்கிறது. இப்போது கேட்கிறேன், கொடுத்துவிடு என்று அதை ஏமாற்றினால் போதும். உங்களுக்கு சேர வேண்டிய தொகையை பெறுவதற்கான நடைமுறை திட்டத்தை ஆழ்மனது உங்களிடம் கொண்டு சேர்த்துவிடும். மேற்படி எண்ணத்தை உங்கள் கற்பனா சக்தியிடம் கொடுங்கள். அது உங்கள் ஆர்வத்தை கொண்டு பணம் சேர்வதற்கான திட்டங்களை உருவாக்கி தரும்.
பணம் தான் வரப்போகிறதே என்று அதை செலவழிப்பதற்கான வழிகளை இப்போதே திட்டமிடாதீர்கள். கண்ணுக்குள் பணத்தை காணுங்கள். திட்டங்களை ஆழ் மனதிடம் கேளுங்கள். எதிர்பார்த்திருங்கள். திட்டங்கள் உங்கள் முன்னால் தோன்றியதும் உடனடியாக செயலில் இறங்குங்கள். திட்டங்கள் தோன்றும் போது அவை உங்கள் மனத்தில் ஒரு மின்னல் போல பளிச்சிடும். 6ஆம் அறிவில் உத்வேகமாக கிளம்பி வரும். அது அளவற்ற அறிவாற்றல் உங்களுக்கு அனுப்பி வைத்த தந்திச் செய்தியாகும். அதை மரியாதையோடு அணுகுங்கள். அதன்படி உடனடியாக செயல்படுங்கள். தவறினால் உங்கள் வெற்றி அரியோடு பாதிக்கப்படும். 6 கட்டளைகளில் 4வது, அதற்கான திட்டத்தை வடிவமையுங்கள். ஆனால் செயலை இன்றே ஆரம்பித்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டது. முந்தைய பேராவில் கூறியவாறு செயல்படுங்கள். உங்கள் பகுத்தறிவு சொல்வதை ஏற்க வேண்டாம். அது குறைபாடானது மட்டுமல்ல, சோம்பேறித்தனமானதும் கூட. அதை முற்றிலும் நம்பினால் ஏமாந்து போவீர்கள். மூடிய கண்களுக்கு முன்னால் நீங்கள் எதிர்பார்த்த பணம் இருப்பதாக எண்ணிக்கொள்ளும் போதில் அந்த பணத்தை பெறுவதற்காக நீங்கள் என்ன செய்வதாகவோ என்ன கொடுப்பதாகவோ கருதியிருந்தீர்களோ அதை செய்வது போலவும் காட்சியில் காண வேண்டும். அது முக்கியம். அடுத்த அறிவுரைகளின் சுருக்கம்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த புத்தகத்தை படிப்பதிலிருந்தே நீங்கள் அறிவை விரும்பி தேடுபவர் என்று தெரிகிறது. ஓகேவா? நம்மளை தான் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயத்தை நாம் விரும்பி தேடி படிக்கும்போது நிறைய சும்மா ரீல்ஸ் மட்டும் தேவையில்லாத, வாழ்க்கைக்கே தேவையில்லாத விஷயங்கள் சும்மா டைம் போக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அறிவாளிகளும் கிடையாது, வாழ்க்கையை வீணாக கழிக்கிறவங்க தான். ஆனால் இந்த மாதிரி புத்தகத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்றதுலேருந்தே நம்ம எல்லாரும் அறிவாளி தான். ஸோ இதுக்கே நம்ம எல்லாரும் நம்மளை நினச்சி ஒரு சின்ன ஒரு கைத்தட்டிக்கணும். ஓகே, இந்த புத்தகத்தை படிப்பதிலிருந்தே நீங்கள் அறிவை விரும்பி தேடுபவர் என்று தெரிகிறது. அத்துடன் இந்த பாடத்தில் நீங்கள் ஒரு மாணவர் என்றும் தெரிகிறது. நீங்கள் மாணவர் மட்டுமே என்றால் இதன் மூலம் உங்களுக்கு தெரியாததை அதிகம் தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டு. ஆனால் அதற்கு பணிவு அவசியம். கொடுத்துள்ள விதிகளில் சிலவற்றை மட்டும் பின்பற்றி இன்னும் சிலவற்றை தள்ளிவிட்டால் தோல்விதான் கிட்டும். வெற்றி வேண்டும் என்றால் எல்லா விதிகளையும் நம்பிக்கையோடு பின்பற்ற வேண்டும். 2வது அத்தியாயத்தில் சொன்ன 6 கட்டளைகளுடன் இந்த அத்தியாயத்தில் இதுவரை சொன்னதையும் சேர்த்து சுருக்கமாக கீழே தரப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஒன், யாரும் தொந்தரவு செய்யாத அமைதியான ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு கண்களை மூடி நீங்கள் எழுதி வைத்துள்ள வாசகங்களை உறக்கச் சொல்லுங்கள். பலமுறை சொல்லுங்கள். தேவைப்படுவதாக குறிப்பிட்ட தொகை எந்த தேதிக்குள் அதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பது, அந்த தொகைக்கான நீங்கள் செய்யப்போகும் சேவை அல்லது தரப்போகும் பொருள் ஆகிய விவரங்களை சொல்லுங்கள். இப்படி சொல்லிக்கொண்டிருக்கும் போதே அந்த தொகை உங்கள் கைக்கு வந்துவிட்டதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். உதாரணமாக, இன்றிலிருந்து 5வது வருடம் ஜனவரி 1 தேதிக்குள் $50,000 சேர்த்தாக வேண்டும் என்பது உங்கள் குறிக்கோளாக இருக்கட்டும். இதற்கு பிரதியாக ஒரு விற்பனையாளராக உங்கள் சேவையை வழங்கப் போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் எழுதப்போகும் வாசகம் இப்படி இருக்கும். இதில் நாம் எந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னா, இன்றையிலிருந்து 5வது வருடம் ஜனவரி மாதம் இந்த தேதிக்குள்ளே, எந்த தேதி உங்களுக்கு சப்போஸ் உங்கள் பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை நியூ இயர் டைமாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு டைமை போட்டு இங்கே $50,000 இருக்கு இல்லையா, நம்ம ஒரு 5 லட்சம் 10 லட்சம் அப்படின்றத சேர்த்தாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நம்ம எந்த வேலையை செய்ய போகிறோம், எந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செஞ்சு அந்த வருமானத்தை அடைய போகிறோம் அப்படின்ற விஷயத்தையும் நோட் பண்ணுங்கன்றாங்க. ஓகேவா? அதில் இந்த இப்படி எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது வருடத்தை குறிப்பிட்டு ஜனவரி 1 தேதி அன்று என்னிடம் $50,000 இருக்கும். இது சிறிது சிறிதாக இந்த 5 ஆண்டுகளில் வந்து சேரும். இந்த தொகைக்கு பிரதியாக எனது தொழிலில் மிகச்சிறந்த முழுமையான சேவையை உரிய எண்ணிக்கையிலும் சிறந்த தரத்திலும் வழங்குவேன். இந்த தொகை என் கைக்கு வந்துவிடும் என்று நம்புகிறேன். என் நம்பிக்கையின் வலிமையால் அந்த பணத்தை இப்போதே என் கண்முன்னால் காண்கிறேன். என் கையால் அதை தொட முடிகிறது. நான் வழங்கப் போகும் சேவையை பொறுத்து இந்த தொகை எனக்கு மாற்றப்படும். இதை பெறுவதற்கான திட்டத்திற்காக நான் காத்திருக்கிறேன். அது கிடைத்தவுடன் அத்திட்டத்தின்படி உடனே செயல்படுவேன். இரவிலும் காலையிலும் இதை படியுங்கள். அந்த தொகை உங்கள் மனக்கண்ணில் காணும் வரை. இந்த வாசகம் உங்களுக்கு மனப்பாடமாகும் வரையில் அட்டையில் எழுதி காலையில் முதலாவதாகவும் இரவில் படுக்கும் முன்பு காணக்கூடியதாகவும் உள்ள ஓரிடத்தில் மாட்டி வையுங்கள். மேற்சொன்னவற்றை ஏன் செய்ய வேண்டும் என்று நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். தன்னாலோசனை தத்துவத்தின் மூலம் உங்கள் ஆழ் மனதிற்கு உத்தரவு போடும் விதமாக இதை செய்கிறீர்கள். உங்கள் உத்தரவுகள் உணர்ச்சியோடு இருந்தால் மட்டுமே ஆழ்மனது ஏற்றுச் செயல்படும் என்பதும் நினைவிருக்கட்டும். உணர்வுகளிலேயே மிகவும் வலிமை வாய்ந்தது